மறுபடியுமாக நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. நம்முடைய போதகரை கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படிக்கு எல்லாரும் அப்படியே அமர்ந்து கொள்வோம். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். எஸ், இந்த அதிகாலை ஜெபம் என்பது மிகவும் ஆசீர்வாதமான ஒன்று. நீங்களும் நானும் தேவ பிரசன்னத்தில் அதிகாலையில் வந்து ஜெபிப்பது நம்முடைய உள்ளான மனிதனில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கிறோம். வெளியில் தெரியாது. அது அதிகாலை ஜெபம் என்பது உள்ளான மனிதனில் நம்மளை ஒரு பெரிய மாற்றத்துக்குள்ளே கொண்டு வந்துடும். அது வந்து சிலர் பார்த்திங்கன்னா, அந்த பிள்ளைகள், சின்ன பிள்ளைகள், வளருகிற பிள்ளைகளை பார்த்து ரொம்ப நாள் கழித்து யாராவது வெளியூர்லேருந்து சொந்தக்காரங்க வந்து பார்த்தவொன்னே சொல்லுவாங்க, இவ்வளோதான் இருந்தால் இப்போ வேகமாக வளர்ந்துட்டே அப்படிம்பாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் நம்முடைய வளர்ச்சி. உங்களுடைய உள்ளான மனிதனில் ஒரு மாற்றத்தை தேவன் உண்டாக்குவது தான் இந்த அதிகாலை ஜெபம். ஆமென். அதனால் நீங்கள் பலப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் ஆவியில் ஒரு பெரிய உந்துதலை கர்த்தர் தந்து கொண்டிருக்கிறார் என்பது எந்த சந்தேகமும் இல்லாத உண்மை. ஆமென். ஒரு சின்ன தியானம் இந்த காலை வேளையிலே நமக்கு. ஞானஸ்நானம் பெற்றவுடன், நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்றவுடன் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எதிர்பார்க்கிற காரியங்கள் எல்லாம், நான் இனி இயேசுக்காக தான் வாழ்வேன், அவருடைய பிள்ளையாக தான் ஜீவிப்பேன்னு சொல்லி தீர்மானம் பண்ணி ஞானஸ்நானம் எடுத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஞானஸ்நானம் எடுத்த பின்பு எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா அற்புதங்கள் நடக்க வேண்டும், அடுத்தடுத்து காரியங்கள் கைகூடி வர வேண்டும், இப்படிலாம் எதிர்பார்ப்பு இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கே இருக்கிற எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தவர்களாக தான் இருப்போம் என்று நான் நம்புகிறேன். நாம் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறோமே, நம்ம வாழ்க்கை இப்போ எப்படி போயிட்டுருக்குது அப்படின்னு ஒரு சின்ன தியானம். சரியாக ஞானஸ்நானம் எடுத்த, உண்மையாக ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்தவுடைய வாழ்க்கை எப்படி போயிட்டுருக்குது, எப்படி போகும்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நம்ம கொஞ்சம் திரும்பி பார்த்தோம். நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரத்தில் 16வது வசனம் அதை படிக்க போகிறோம். மத்தேயு 3வது அதிகாரம் 16. இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது. முதலாவது குறிப்பு நல்லா கவனிங்க. ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இயேசுவுக்கு வானம் திறக்கப்பட்டது. நமக்கு திறக்கப்பட்டுச்சா? பெரிய கேள்வி இது. நம்ம ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே நமக்கு வானம் திறக்கப்பட்டதா அப்படின்னு நமக்கு தெரியுமா? சரியா? இப்போ இந்த நாட்களில் இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நடந்ததை ஒப்பிட்டு பார்த்தோம்னா, இப்போ உதாரணம், நான் ஞானஸ்நானம் நம்ம தலைமை போதகர் ஞானஸ்நானம் கொடுக்குறாங்க, இல்லை நான் கொடுக்குறேன்னு வச்சுங்களேன். எடுக்கிற ஆளுக்கு வெளிப்பாடு கிடைக்குமா, கொடுக்குற ஆளுக்கு வெளிப்பாடு இருக்கா இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்குற நாங்கள் தான் என்ன சொல்கிறோம், கர்த்தர் உம்மேல இறங்கி இருக்கிறாரு, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெருசாக உனக்கு ஞானஸ்நானம் எடுத்துட்டல்ல, ஆண்டவர் உனக்கு சொல்கிறார் அப்படின்னு தீர்க்க தரிசனமாவோ வெளிப்பாடோ பேசுகிறது வழக்கம். ஆனால் இயேசுவுக்கு கொடுத்தது, ஞானஸ்நானம் கொடுத்தது யோவான் ஸ்நானகன். யோவான் ஸ்நானகன் சொல்லலை வானம் திறக்கப்பட்டுச்சுன்னு சொல்லி, யோவான் ஸ்நானகன் சொல்லலை. இயேசு சொல்கிறார். அவருக்கு தெரியுது, யோவான் ஸ்நானகன் கண்ணுக்கு தெரியல, எடுத்த இயேசுவின் கண்ணுக்கு தெரியுது. அப்படின்னா ஞானஸ்நானம் எடுத்த நமக்கு வானம் திறக்கப்பட்டதா? சரி, வானம் ஏன் திறக்கப்படணும்? வானம் திறக்கப்பட்ட என்ன நடக்கும்? வானம் திறக்கப்பட்டு வசனம் சொல்லுது, வானம் திறக்கப்பட்ட உடனே, ஜலத்திலிருந்து கரையேறினோடனே வானம் திறக்கப்பட்டது, தேவ ஆவி புறாவை போல தம்மேல் வருகிறதை கண்டார். கண்டது இயேசு கிறிஸ்துவா, யோவான் ஸ்நானகனா? ஆமா, வானம் திறக்கப்பட்டது, அதுவும் தெரியுது, எல்லாமே காட்சியில் இருக்குது. உங்களுக்கும் எனக்கும் ஆவிக்குரிய பார்வை வந்துதா? ஞானஸ்நானம் எடுத்த உடனே ஆவிக்குரிய பார்வை வந்ததா, இல்லை உலக பிரகாரமான பார்வையாக தான் இருக்குதா? ஆவிக்குரிய பார்வை, ஒரு தேவனுடைய பிள்ளை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் எடுத்த உடனேயே இந்த வசனத்தின்படி, அதாவது இயேசுவை போல நம்ம மாறிக்கொண்டிருக்கிறோம்,
மாறுகிறோம், அனுதினமும் மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப இயேசுவுக்கு நடந்த மாதிரியே நமக்கு நடக்கிறோம் அப்படின்னா ஞானஸ்நானத்திலே நடக்கணும். இயேசுவுக்கு ஆவிக்குரிய கண்கள் திறந்தது ஞானஸ்நானம் எடுத்த உடனே. நிறைய பேருக்கு இன்னைக்கு ஞானஸ்நானம் எடுத்து ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆச்சு, அவங்களுக்கு என்ன நடக்குன்னு அவங்களுக்கே தெரியல. உங்களுக்கு அடுத்தது என்ன நடக்கும் தம்பி, உங்களுக்கு வாழ்க்கையில 2 மாசம் கழிச்சு என்ன நடக்கும் தெரியுமா உங்களுக்கு? சிஸ்டர் உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்னா அதாவது எப்படி சொல்றதுன்னா, ஏதோ அந்த லக்கி அடிக்கிற மாதிரி தான். அற்புதங்கள் எப்படின்னா லாட்டரி சீட்டு மாதிரி தான் இன்னைக்கு நடக்குது நிறைய பேருக்கு. அவங்களுடைய எதிர்காலத்தை குறித்து ஒரு வெளிச்சம் இல்லை. அதனாலதான் பல கேள்விகள், பல ஜெபமே ஃபுல்லா கேள்விதான். ஏன் எனக்கு நடக்கவில்லை, ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, ஏன் எனக்கு வரவில்லை. ஆண்டவர் இந்த காலை வெள்ள சொல்றாரு, உங்களுக்கு நீ ஞானஸ்நானம் எடுக்கும் போதே நான் திறந்துட்டேன் வானத்தை, நீ தான் பார்க்கலன்றார். கைத்தட்டி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். அவர் உங்களுக்கு தர வேண்டிய எல்லா நன்மைகளையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் ஞானஸ்நானம் எடுக்கும் போதே வானத்தை திறந்துட்டாரு. திறந்ததே உங்களுக்கு எனக்கு செய்யறதுக்கு தான், அவருக்கு செய்யல. ஞானஸ்நானம் எடுத்து யார் இயேசுவோடு உடன்படிக்கை பண்ணுகிறார்களோ அவர்களுக்கு செய்யும்படி தேவனாய் கர்த்தர் ஏற்கனவே வானத்தை திறந்து விட்டார். இந்த காலவேளையில் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு வர வேண்டிய சகல நன்மைகளுக்கும் நீங்கள் என்றைக்கு ஞானஸ்நானம் எடுத்தீர்களோ அன்றைக்கே அவர் வானத்தை திறந்து விட்டார். இதுக்கப்புறம் ஒன்றும் செய்ய போறதில்லை. இதுக்கப்புறம் தான் ஏதோ அற்புதம் நடக்கும் அப்படி கிடையாது. அவர் திறந்துட்டாரு. ஆனா அது நம்ம கண்ணுக்கு என்ன செய்யல சொல்லுங்க, தெரியல. அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை குறிச்சு நீங்க என்ன திட்டம் வைத்து எனக்கு வானத்தை திறந்தீரே, கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷசாலை ஆகிய வானத்தை திறப்பார் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா வானத்தை திறந்த என்னெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிற அதுல நிறைய ஆசீர்வாதம் இருக்கு. இதுல என்ன திறந்தாரு பாருங்க, அங்க பொக்கிஷசாலைன்னு சொல்லிக்குது. இன்னொரு இடத்துல அவர் வானத்தை திறந்தாருன்னா பொக்கிஷத்தை தருவார். அப்படின்னா உங்களுடைய உலக பிரகாரமான சகல தேவையும் அதுல இருக்குது. எப்போ? ஞானஸ்நானம் எடுத்த உடனே. ஞானஸ்நானத்துல அவ்வளவு வல்லமை இருக்குது. ஒரு மனிதன் ஞானஸ்நானத்தை இயேசுவோட உடன்படிக்கை பண்ண உடனே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதமும் உலகத்துக்குரிய சகல நன்மைகளும் அதுல அடங்கி இருக்குது. ஒரு வானத்தை திறந்துடுறார். ரெண்டாவது பாருங்க, இதோ வானம் அவருக்கு திறக்கப்படுது, தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அவருக்கு ஏதோ நடக்கிறது அவருக்கு தெரியுது. உங்களுக்கு எனக்கும் ஞானஸ்நானம் எடுத்த அன்னைக்கு என்ன நடந்துன்னு தெரியுமா? தெரியாது நிறைய பேருக்கு. என்கிட்ட ஒரு தம்பி வந்தான். நாங்க எங்க சபையில ஞானஸ்நானத்தை பத்தி ஒரு நாள் போதிச்சேன் திடீர்னு. அப்ப அவன் ஒரு 2-3 வாரம் சபைக்கு வந்த பையன். அவன் நான் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்குறேன்னா 3 வாரத்துக்குள்ளே பரவாயில்ல உற்சாகமா இருக்குன்னு ஆராதனை முடிஞ்ச உடனே, தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு பேரை சொன்னான். ஞானஸ்நானம் என்னன்னு தெரியுமா அப்பா உனக்கு அப்படின்னா? தெரியுமே அப்படின்னா. எப்படி 3 வாரத்துல இவன் கத்துக்கிட்டான்? நான் அதை பத்தி பேசவில்லை, இன்னைக்கு தானே பேசுறேன். இன்னைக்கு தான் தெரியுமா முன்னாடி தெரியுமா? எனக்கு ரொம்ப நாளா தெரியும் சார். சரி எப்படி சொல்லு பாப்பா அப்படின்னு. நான் அதெல்லாம் எனக்கு விளக்கலாம் தெரியாது, 4 முறை எடுத்துட்டேன், நீங்களும் கொடுங்க அப்படின்னா. 4 முறை எடுத்துட்டியா? இவன் 4 இடத்துல எங்கேயோ போயிட்டு வந்திருக்கிறான் சர்ச்சுக்கு. அங்க போன இடத்துல ஞானஸ்நானம் எடுக்கணும் எடுத்துட்டான். அவன் நினைச்சுக்கிட்டான் போகும்போதெல்லாம் கொடுக்கும் போதெல்லாம் என்ன செஞ்சுக்கலாம், வாங்கிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டான். இப்படி இது ஒரு நபர் இல்ல, இப்படி சபைக்குள்ளே எல்லா சபைக்குள்ளேயும் ஞானஸ்நானம்னா என்னன்னு விவரம் தெரியாதவங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ தெரியல. எடுக்கும்போது ஞானஸ்நானம் எடுக்கும்போது கொடுக்கிற ஊழியர்கள் பாரத்தோடு ஜெபத்தோடு தேவனுடைய வழிநடத்தலோடு கொடுப்பாங்க. எடுக்கிற நம்ம எப்படி எடுக்கிறோம்? நான் சொல்லுகிறேன், நீங்க ஒருவேளை ஞானஸ்நானம் எடுக்கும் போது இந்த வெளிச்சத்தில் எடுக்கலன்னா, ஐயோ மிஸ் பண்ணிட்டேன், இன்னொரு முறை எடுத்துடலாமா, இன்னொரு முறை எடுக்காண்டா. நீங்க இன்னைக்கு உங்க கண்கள் திறக்கப்படட்டும். ஆமென். அது கண்ணு திறக்கப்பட்ட உடனே தேவ ஆவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை தனக்குள்ள ஏதோ நடக்குது. ஞானஸ்நானம் எடுக்கும் போது நமக்குள்ள ஒன்று நடக்குது. இன்னும் சில விளக்கங்களை சொல்ற பாருங்களேன். 17 வசனம் பாருங்க. அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நல்லா கவனிங்க, ஞானஸ்நானம் எடுத்த உடனே வீடியோவும் தெரியுது, ஆடியோவும் கேட்குது. என்ன வீடியோ? என்ன வீடியோ? புறா வடிவத்தில் ஏதோ ஒரு வல்லமை தன்மையில் இறங்குறத கண்ணுல பாக்குற கண்டார்னு இருக்குது. அது ஆவிக்குரிய கண்ணோ மாம்சத்தின் கண்ணோ அது நமக்கு வேண்டாம். ஆனா அவர் கண்டார், தெரியுது. அப்போ உங்களை குறித்து ஒரு வெளிச்சம் தெரியும், உங்கள் எதிர்காலத்தை குறித்து ஒரு வெளிச்சம் தெரியும். இது ஞானஸ்நானத்தில் அடங்கி இருக்கிற ஆசீர்வாதம். அடுத்தது கேட்டார். என்ன கேட்டார்? ஒரு சத்தம் உண்டாயிச்சு. என்னைக்காவது ஞானஸ்நானம் எடுக்கும்போது சத்தம் உங்களுக்கு கேட்டுச்சா? பரலோக சத்தம் கேட்டுச்சா?
அந்த அனுபவம் இல்லைன்னா இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. ஞானஸ்நானம் எடுக்கும் போது எனக்கு சத்தம் கேட்கல, ஆனா இப்போ கேட்கணும். அதாவது ஒரு மனுஷன் தன்னை குறித்து தன் எதிர்காலத்தை குறித்து தேவன் தனிப்பட்ட விதத்தில் இடைப்பட விரும்புகிறார். உங்களை குறிச்சு என்ன குறிச்சு கத்தட்ட ஒரு பிக்சர் கேட்டோம்னு வச்சுங்களேன், நம்ம எதுலையும் இடற மாட்டோம். ஜெபத்துல கேள்வி வராது. நிறைய பேர் ஜெபத்துல இன்னைக்கு என்னன்னா கேள்வி, ஏன் எனக்கு நடக்கவில்லை, ஏன் எனக்கு கிடைக்கவில்லை, எனக்கு ஏன் இப்படி நடந்தது, என் பிள்ளைகளுக்கு ஏன் இப்படி நடக்கிறது, ஏன் இந்த காரியம் கிடைக்கவில்லை, நான் எவ்வளவோ ஜெபிக்கிறேன் ஆண்டவரே, உபவாசிக்கிறேன். இந்த கேள்விக்கெல்லாம் ஒரே பதில் இந்த வசனம் தான். உங்க ஜெபம் இனி கேள்வியா இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும் தெரியுமா? இந்த வசனத்தின்படி எப்படி இருக்கணும்? என் எதிர்காலம் எனக்கு தெரியும் ஆண்டவரே. யார்கிட்ட போய்? ஆண்டவர்கிட்ட போய். எப்படிப்பா தெரியும்? ஞானஸ்நானம் எடுக்கும் போதே தான் திறந்துட்டீங்களே எல்லாத்தையும். ஞானஸ்நானம் எடுக்கும் போதே எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்துட்டீங்களே. அப்படின்னு என்ன சத்தம் உண்டாயிற்று? ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமா இருக்கிறேன் என்று உரைத்தது. பரலோகமே சொல்லுது. ஒரு மனிதன் தேவனோட உடன்படிக்கை பண்ணின உடனே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், நீங்க ஞானஸ்நானம் எடுக்கும் போது வந்திருக்குது, நான் எடுக்கும்போது வந்திருக்குது. நமக்கு கேட்கல, வீடியோவும் இல்ல, ஆடியோவும் இல்ல. சிலருக்கு இதுல ஒரு சிக்கல் இருக்கு பாருங்க. அந்த வீடியோ ஆடியோல ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. ஒரு டிவியில வீடியோ ஓடிட்டு இருக்கும்போது சவுண்டே வராம மியூட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா அந்த செய்தியில பாதி செய்தி புரியாது. ஒண்ணுமே புரியாம இருக்க வாய்ப்பு இருக்குது. அது அந்த செய்தியை குறித்து எந்த ஒரு தெளிவும் இல்லைன்னா ஒண்ணுமே புரியாது. கொஞ்சம் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னா இவங்க வாயை அசைக்கிறது இதுதான் அப்படின்னு கொஞ்சம் கெஸ் பண்ண முடியும். ஆனா சுத்தமா என்ன செய்யாது, விளக்கம் புரியாது. அதே போல ஆடியோ மட்டும் வந்துட்டா கற்பனை வேற மாதிரி யோசிக்கும். அப்போ ஒரு படத்துல வீடியோவும் வேணும், ஆடியோவும் வேணும். ஆண்டவர் இந்த காலவேளையில உங்களுக்கு சொல்றாரு, பரலோகத்தை குறிச்சும் உங்க எதிர்காலத்தை குறிச்சும் என் எதிர்காலத்தை குறிச்சும் ஆண்டவரை குறிச்சும் ஒரு தெளிவான வீடியோ ஆடியோ நமக்கு வேணும். ஆமேன். நான் அடிக்கடி ஒரு உதாரணம் சொல்லுவேன், அதை இங்க சொல்லன்னு விரும்புறேன். உங்களையும் என்னையும் குறிச்சு ஆண்டவர் ஜெபம் பண்ணும்போது ஞானஸ்நானம் எடுத்த உடனே, நீ சாக வேண்டிய நாள் உனக்கு 95 வயசு என்னைக்கு ஆரம்பிக்குமோ அன்னைக்கு தான் நீ சாவ. அதுக்கு முன்னாடி உடம்புல ஒரு சின்ன தீமை கூட வராதுன்னு சொல்லிட்டாருன்னா நம்ம பார்த்து சாப்பிடுவோமா? சொல்லுங்க. பார்த்து நடப்போமா? ரோட்ல எங்க வேணாலும் நடப்போம், எதை வேணாலும் சாப்பிடுவோம், எங்க வேணாலும் உட்காருவோம், எதுக்கும் பயப்பட மாட்டோம். என்ன சொல்லுவோம்னா, எனக்கு என் ஆண்டவர் சொல்லிட்டாரு, எந்த வயசுல தான் மரணம்னு சொல்லிட்டாரு. எல்லாருக்குமே எங்க வந்து சிக்கல் நிக்குன்னா மரணத்தை தான் பயம். எல்லாருக்கும் செத்து போயிடுவோமோ, வியாதி வந்தா செத்து போயிடுவோமோ, இந்த பயம் எல்லாம் இருக்கிறது காரணம் என்ன? தன்னுடைய வாழ்க்கையை குறிச்சு ஒரு தெளிவு இல்லை. இன்னொரு உதாரணம் சொல்ல பாருங்களேன். இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட ஆட்கள் யாராவது ரோட்ல நடந்தாங்கன்னா, நடு ரோட்ல நடக்கும்போது எப்படின்னா ரோட்ல யார் வரா, பஸ் வருது, கார் வருது யோசிக்காம நான் பாட்டு நடப்போம். உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது அப்படி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க பஸ்ல ரோட்ல கார்ல அடிபட்டு பார்த்துருக்கீங்களா? எனக்கு தெரிஞ்சு நான் கேள்விப்பட்டதே இல்லை. பஸ் வேகமா வருது, கார் வேகமா வருது, அவன் அடிபட மாட்டான். பஸ்ல வந்தவன் பிரேக் அடிச்சு 10 பேர் பஸ்ல செத்து போயிடுறான். ஏன்னா எவனோ ஒருத்தன் குறுக்க வந்துட்டானா, அவன் பஸ்ல 10 பேர், இவன் அவன் பாட்டுக்கு போயிடுறான். என்ன விஷயம்னா, அவனுடைய மனது இந்த உலகத்தோடு மிக்ஸ் ஆகல, அவன் எல்லாத்தையும் விட்டு தாண்டி வேற லெவல்ல இருக்கிறான். இதான் ஆண்டவர் சொல்றாரு, உங்க மனதும் என் மனதும் தேவனோடு இணைஞ்சிட்டுனா இந்த உலகத்தில் உள்ள எந்த பிரச்சனையும் நம்மளை தாக்குவதற்கோ பலவீனப்படுத்துவதற்கோ அதிகாரமே கிடையாது. அடுத்தது, ஞானஸ்நானம் எடுத்த உடனே நல்லது நடக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, நீ ஞானஸ்நானம் எடுத்துட்டா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. உண்மையாலுமே எனக்கே கேள்வி, ஆண்டவர் இது என்னையா பைபிள்ல இல்லாத ஒரு கதையா இருக்குது அப்படின்னா அதுல ஒரு விஷயம் இருக்கு பாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், இப்படிலாம் வேற நடக்குது ஆண்டவரே, ஞானஸ்நானத்தை கல்யாணம் ஆயிடும். அதே மாதிரி நடந்துச்சு அந்த பிள்ளைக்கு, ரொம்ப நாளா கல்யாணம் ஆகாத பிள்ளைக்கு. ஆண்டவர் சொன்னாரு, கிறுக்குத்தனமா நம்புறான், போனா போகுது, கல்யாணம் ஆகாம விட்டோன்னா அது ஒரு வேதனையா போகும், பாவம். போனா போட்டுன்னு கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் நம்பிட்டு உபதேசம் நினைச்சுக்கிறான். அது உபதேசம் கிடையாது, கிருபை. ஆமென். கீழ்ப்படுதல் ஆசீர்வாதம். ஆனா அதுதான் விஷயம் இல்ல. இன்னொருத்தர் சொன்னாரு, இதெல்லாம் நிறைய கேட்டிருக்கேன் நான், ஞானஸ்நானம் எடுத்தா பிசாசு ஓடின்னு சொல்லிட்டே இருந்தார் ரொம்ப நாளா. ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சி ஆடிட்டு இருந்துச்சு. அவர் சொல்லிட்டு அவருக்கு பத்தி தெளிவு இல்லை அதை பத்தி. அந்த பாஸ்டருக்கு அவர் சொல்லிட்டார், ஞானஸ்நானம் எடுத்தா பிசாசு ஓடினுட்டாரு. உடனே அந்த பிள்ளை எடுத்துட்டா போயிடுச்சு. எனக்கு இதெல்லாம் தான் பார்த்துட்டு யோசிச்சு பார்த்தேன், ஓ இப்படி கீழ்ப்படுதலான வேற ஆசீர்வாதம், அது வேற விஷயம். ஆனா என்னன்னா, ஞானஸ்நானம் எடுத்தா என்ன நடக்கும் தெரியுமா? கடைசியா ஒரு வசனத்தை படிச்சுட்டு முடிச்சிருவோம். 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு
ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். இந்த கொண்டு போகுதல் அப்படிங்கிறது வேற, போகிறார் அப்படிங்கிறது வேற. போகிறார் என்றால் தன்னுடைய விருப்பத்தின்படி செய்யுது. கொண்டு போகப்படுதல் அப்படின்னா தன்னுடைய விருப்பத்தை மீறி செய்யுது. இந்த கொண்டு போகிற ஆண்டவர் கொண்டு போகிறவர். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து கொண்டு போயிட்டார். அப்படி கொண்டு போனால் இன்னொரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல பிலிப்பு இந்த மந்திரிக்கு ஞானசானம் கொடுத்த உடனே வசனம் சொல்லிக்குது, பிலிப்பு ஆசோத்தில் காணப்பட்டு அப்படின்னு வரும். ஆசோத்துக்கு அப்படின்னு வரணும் இல்லையா? ஒரு இடத்துக்கு வந்துடும். இப்ப நான் சர்ச்சுக்கு வந்தேன், இன்னைக்கு ராத்திரி வந்தேன், இங்க நான் இந்த நம்முடைய தலைமை சபைக்கு அப்படிங்கிறது கரெக்ட். காணப்பட்டுனா காணப்பட்டுனா ஒண்ணுமே இல்லாத டக்குன்னு இப்படி தோன்றுறது, அதான் காணப்படுது. பிலிப்புவை கர்த்தர் அப்படிதான் கொண்டு போனார். என்ன இப்ப இயேசு கிறிஸ்துவுக்கு வாழ்க்கையில ஆவியானவர் ஞானஸ்நானம் எடுத்த உடனே 10 பேருக்கு பிரசங்கம் பண்ண கொண்டு போவாருன்னு பார்த்தா அவர் எங்க கொண்டு விட்டாரு? வனாந்தரம். ஒருவேளை இந்த காலை வேளையில உங்க வாழ்க்கையில பல சவால்கள், வனாந்தரம் இருக்குன்னா, நீங்க ஞானஸ்நானம் எடுத்ததுனாலதான் வனாந்தரம் வந்துச்சு. நிறைய பேர் என்கிட்ட சொல்லிருக்காங்க, நான் ஞானஸ்நானம் எடுக்க முடியாத பிரச்சனை இல்லைங்க ஐயா, எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிரச்சனை. ஏன்னா வனாந்தரம் வரும்ல, இயேசு நமக்கு முன்மாதிரி தானே. அப்ப வனாந்தரம் வந்திருக்குது. இப்ப இன்னொரு மேட்டர் இருக்கு பாருங்க, சொல்லிடுறேன் பாருங்க. இந்த வனாந்தரம் எவ்வளவு காலம், அதான் இப்ப கேள்வி எல்லாருக்கும். வனாந்தரம் இருக்கிறதுல எல்லாருக்கும் தெரியும். இப்ப நம்மலாம் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்த ஒரு சபையில இருக்கிறோம், நல்ல வளர்ந்த ஊழியர் இடத்துல இந்த போதனையை கேட்டுக்கொண்டிருக்கோம். அதனால இதெல்லாம் தெரியும். வனாந்தரம்னா என்னன்னு விளக்கெல்லாம் கொடுக்காண்டா. இப்போ உங்களுக்கு ஆனா என்ன கேள்வி இப்போ எல்லாருக்கும் இருக்கும்னா, வனாந்தரங்கிறது கரெக்ட் தான், இது எவ்வளவு காலம் இது இருக்கும்? இந்த கால அளவு எது வரைக்கும் இந்த வனாந்தரம்? 1 வருஷமா 2 வருஷமா போயிட்டே இருக்குதே. இதுக்கு நான் ஒரு வெளிப்பாடு சொல்லட்டா, எவ்வளவு காலம்னு? எவ்வளவு காலம் வனாந்தர அனுபவங்கிறது உங்க மனநிலையை பொறுத்து இருக்குது. யார் மனநிலை? உங்க மனநிலையை பொறுத்து இருக்குது. நீங்க வனாந்தரத்துல இருந்து வனாந்தரத்துக்கு வந்துட்டேன், என்ன விட்டுட்டாங்க, எல்லாரும் கை விட்டாங்க, வந்துட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அங்கேதான் இருக்கணும். அது 5 வருஷமானாலும் சரி, 10 வருஷமானாலும் சரி. வனாந்தரத்துக்கு போனா டீல் பண்ற விஷயம், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? நான் தேவனுடைய குமாரன், என்ன போய் இங்க அனுப்பிட்டீரு ஆவியானவரே, நான் அந்த உலகத்தையே மாற்றும்படிதான் நான் வந்தேன், உலகக்கெல்லாம் ரத்தம் சிந்ததான் நான் வந்தேன், என்ன போய் வனாந்தரத்துக்கு அனுப்பி விட்டுட்டே அப்படின்னு எங்கேயாவது ஜெபம் பண்ணாரா? அவர் வனாந்தரத்துல இருக்கிற ஃபீலிங்கே அவருக்கு இல்லை. பிசாசு அவரோடு பேசும்போது அதுக்கு என்ன பதில் சொல்றாரு? வசனத்தை சொல்லி ரொம்ப கூலா பேசிட்டு இருக்காரு. அதாவது சில ஜெபம் பண்றதுல கூலா ஜெபம் பண்றது இருக்குது, டென்ஷன்ல ஜெபம் பண்றது. நிறைய டென்ஷன் ஜெபம் தான் நடந்துட்டு இருக்கு. ஜெபத்துக்கு போகும்போதே, உபவாசத்துல போகும்போதே ஒரே வைத்தறிச்சல், அடக்க மண்டக்கு ஏக்கம், கூலா ஜெபம். அந்த 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 மனநிலை ஒரு இதமான மனநிலையில இயேசுவோடு இணைஞ்சிட்டோம்னா அதுதான் சரியா வல்லமையான ஒரு ஜெபமா இருக்கும். ஆவியானவர் வனாந்தரத்துக்கு கொண்ட பின்பு இயேசு கிறிஸ்து தான் வனாந்தரத்துக்கு வந்தேன் என்கிறதை கூட நினைக்காமல் அவரை தாக்க வருகிற, வார்த்தையில தாக்க வருகிற பிசாசுக்கு பதில் சொல்லிட்டு, வசனத்தை வச்சு சொல்லிட்டு சீக்கிரம் வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்துட்டார். இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து, ஏன் வனாந்தரத்துக்கு அனுப்பினீரு? நான் அதுக்காக வந்தேன், நான் என்ன நிலைமையில இருந்து பரலோகத்துல எப்படி இருந்தேன் தெரியுமா? அப்படியே பேசிட்டு இருந்தா அவர் ரொம்ப வருஷமா அவர் வனாந்தரத்துல தான் இருந்திருப்பார். நீங்க வனாந்தர அனுபவத்தை விட்டு வெளியே வரணுமா? சிம்பிள் வேலை. முதல்ல உங்க புலம்பல நிப்பாட்டுங்க. மனசுக்குள்ளே ஒரு புலம்பல் ஓடும் இல்ல, ஒரு மனசுக்குள்ள ஒரு உள்ளே ஏன் கேள்வியில வரும்ல, இதெல்லாம் நிப்பாட்டிட்டு, தோத்திர ஆண்டவரே, பைபிள் படி கரெக்டா என்ன நடத்துறீங்க, நான் ஞானஸ்நானத்தை பின்பு வனாந்தர அனுபவம்னு ஒண்ணுண்டு, அந்த அனுபவத்தில் இருக்கிறேன், இனிமே கட்டாயம் வனாந்தரத்தில் நான் வெளியே வரப்போறதுக்காய் சோத்துறோம், எனக்கு நடக்க போற நன்மைகளுக்காய் சோத்துறோம், இந்த உலகத்துக்கு நான் ஆசீர்வாதமா இருக்க போறதுக்காய் சோத்துறோம் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா அப்போ உங்க வனாந்தர அனுபவம் முடிஞ்சிடும். இந்த காலை வேளையில என் சத்தத்தை கேட்டுக்கொண்டு உங்களுக்கு, நீங்க வனாந்தரத்தில் இருக்கிறீங்களா? ஆனா இன்னொன்னு சொல்லிடுறேன், அதுல வனாந்தரத்தில் இருந்தா கூட என்ன செய்யறாருன்னா போஷிக்கிறாரு. ஆகாருக்கு என்ன செஞ்சாரு? ஆதியாகமத்தில் போனீங்கன்னா, ஆகார் வனாந்தரத்தில் இருந்தாங்க, தண்ணி இல்ல, ஆண்டவர் என்ன பண்ணாரு? நீரூற்றை உண்டாக்கினார். இப்ப நிறைய பேர் வனாந்தரத்தில் இருந்துகிட்டு சாட்சி சொல்றது என்ன தெரியுமா? சர்ச்சில் நிறைய போராட்டம் தான் எனக்கு, ஆனாலும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கரெக்டா காப்பாத்திட்டாரு. நீங்க ஆகார் மாதிரி வனாந்தரத்துல தான் இருக்கீங்க, இன்னும் வெளியே வரல. காப்பாத்துறாரு வச்சுக்கிட்டு அதை வச்சுக்கிட்டு முடிவு பண்ணக்கூடாது. வனாந்தரத்தை விட்டு வெளியே வந்துட்டு, வனாந்தரத்தை விட்டு வெளியே வருகிறது என்பது என்ன தெரியுமா?
இந்த உலகத்துல எந்த விஷயமும் உங்களை கட்டுப்படுத்தாது. நீங்க அதற்கு மேல வேற ஒரு அனுபவத்தில் இருப்பீங்க. எல்லாத்திலையும் உயர்ந்த ஒரு சிந்தனை, உயர்ந்த ஒரு அனுபவம், உயர்ந்த பார்வை, உயர்ந்த ஜெபம், உயர்ந்த வார்த்தைகள், இதெல்லாம் உங்கள்கிட்ட ஸ்டாண்டர்டா இருக்கும். அது இந்த தோல்வி மனப்பான்மை, குற்ற மனப்பான்மை, தள்ளப்பட்ட அந்த ஃபீலிங், அந்த தன்னை பொறித்து தாழ்வு மனப்பான்மை எண்ணம், இதெல்லாம் இருக்காது. கேள்வி இதெல்லாம் இருக்காது. வனாந்தரத்திலிருந்து வெளியே வந்தவர்களுக்கு வனாந்தரத்துக்குள்ள இருக்கிறவருடைய வார்த்தைகள் வேறு, வனாந்தரத்துக்கு வெளியே வந்தவருடைய வார்த்தைகள் வேறு. ஆகார் மாதிரி தண்ணி கிடைக்கிறதெல்லாம் ஆசீர்வாதம் நினைச்சுக்கிட்டு நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு பாருங்க, நிறைய பேருக்கு அப்படித்தான். சபையில விசுவாசிகளா இருக்கிறவர்களுக்கு சாட்சி சொல்லுவாங்க. நான் பார்த்திருக்கேன் எங்க சபையில, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஆண்டவர் இப்படி அற்புதம் செஞ்சார், அல்லேலூயா. அடுத்த ஒரு மாசம் கழிச்சு பார்த்தா சோர்ந்து உட்கார்ந்துருக்கும். என்னம்மா ஒண்ணுமே நடக்கல, ஏமா இப்பதான் நம்ம அற்புதம் செஞ்சான்னு சொன்னா, ஏன்னா வனாந்தரத்தில் இருக்கிறாள் அப்படித்தான் நடக்கும். நீரூட்டி எப்போது வந்துட்டு இருக்காது. அடுத்தடுத்த காரியங்கள் வனாந்தரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் நடத்தினார். எப்போது ஒரே காரியமா இருந்தது, தண்ணி கசப்பா இருந்தது, வந்து செங்கடல் வந்தது, போராட்டம் வந்துகிட்டே இருந்தது வனாந்தரம். ஆனா கானானுக்குள்ள வந்த பின்பு இது குறிச்சு எந்த பிரச்சனையும் இல்லை கானான்ல. ஆமென். அதுதான் கானான்ல இருக்கிறது தான் வனாந்தரத்தை விட்டு வெளியே வந்த அனுபவம். இந்த காலை வேளையிலே வனாந்தர அனுபவம் உங்களுடைய மனநிலையை பொறுத்தது என்று இந்த சிந்தனையை நான் இதோடு முடித்துக் கொள்கிறேன். நீங்கள் ஞானஸ்நானம் எடுத்தீர்கள் என்றால் உங்களுக்கு என்று வானம் கட்டாயம் திறக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் வந்திருக்கிறது. கர்த்தர் தம்முடைய நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை உங்களுக்கு திறந்திருக்கிறார். அவர் சத்தத்தை கேட்கிற அனுபவத்துக்குள்ள வாங்க. அவர் சத்தத்தை கேட்கணும். ஏன் சத்தத்தையும் கூட இருக்கிற சத்தத்தையும் எல்லாரும் கரெக்டா, இப்ப நான் பேசுறேன் சத்தத்தை எல்லாரும் கேட்கறீங்க என்ன, ஆனா தேவ சத்தத்தை கேட்கிற அனுபவம் வந்துடும். ஆமென். ஆண்டவர் உங்களோட தினந்தோறும் பேச விரும்புகிறார். தினந்தோறும் காலையில வந்த உடனே ஆண்டவரோடு இணைஞ்சு என்ன சொல்றீங்க, இதை குறிச்சு, இந்த நாளை குறிச்சு என்ன சொல்றீங்க, இதை செய், இது செய்யாத, எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பார். அல்லேலூயா. எல்லாரும் இணைந்து நிற்கலாமா? இந்த வார்த்தைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி, இந்த அனுபவத்தை கர்த்தர் தரும்படி கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, உம்மை துதிக்கிறோம். இப்படிப்பட்ட அனுபவங்களை, வனாந்தர அனுபவங்கள்ல இருக்கிற எங்களை மகிழ்ச்சிக்குள்ளே நடத்துவீராக. வானம் திறக்கப்பட்டதை பார்க்கட்டும், தேவனுடைய நன்மைகள் வருவதை பார்க்கட்டும். ஆண்டவரே, சத்தத்தை கேட்கட்டும், உம்முடைய சத்தத்தை கேட்டு பழகட்டும், உம்முடைய சத்தத்தை கேட்டு பழகட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பந்திக்கு நேராக நான்